ஃபேமிலியை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இதுதான் நியூஸாக இருந்துச்சு. எல்லாரும் ஒரு ஐஃபோனுக்காக அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையனை திட்டாத ஆளுங்களே இல்லை. நான் கூட திட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு புள்ளியா, பாவம் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து சாகடிச்சிச்சு அப்படின்ட்டு நானும் பேச தான் ஆரம்பித்தேன். ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. ஒரு ஐஃபோனுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு மலை உச்சிக்கு வந்து அங்கேருந்து நான் விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுமா, இல்லை பிரச்சனை வேறு எதனா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக யோசித்தேன். அதனால தான் நான் வந்து வீடியோ போடல. கண்டிப்பாக அதேமாரி தான் ஆச்சு. என்னாச்சுன்னா, போலீஸ் விசாரணையில் தெளிவாக விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சதில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் என்ன பிரச்சனைனா, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சு போகிறதா முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போகிறதா முடிவு எடுத்த உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம், 2 பேரும் வந்து பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்கான். அவங்க கேட்குற மாரி இல்லை. சரி, இந்த பையன் இப்படி பண்ணாலாச்சு 2 பேரும் ஒத்துன்னு ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்திருக்கான். ஆனால் அங்கே ஐஃபோனுன்ற ஒரு விஷயம் எங்கே வந்துச்சுன்னாக்கா, அவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நான் உனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன், நீ வந்துடு, நீ வா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஒரு சில மக்கள் வந்து அறகுறையை தெரிஞ்சுக்கின்னு, அதான் இப்போ சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா அது 10 பேரை கடந்து வந்து திரும்பி நம்ம காதில் வேறு மாதிரி தான் விழும். ஐஃபோனுக்காக தான் அந்த பையன் மேலே வந்து நின்று பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணி இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனால் இதில் பரிதாபமான நிலைமை என்னென்னா, தன்னோட அப்பா அம்மாவால் தான் அந்த பையனோட உயிரே போயிருக்கு. பிரிஞ்சு போயிட்டு என்ன தனியாக இருக்க போகிறீங்களா? எப்படி இன்னொருத்தர் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும், இன்னொருத்தரோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தாட் வரும், வாழுவீங்க. அவங்க ஒன்றும் கல்யாணம் ஆகாத பையனாகவும் பொண்ணாகவும் உங்களுக்கு செகண்டாக வரப்போகுது இல்லைல்ல. எப்படியோ இன்னொரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆண் தான் உங்களுக்கு பார்ட்னராக கிடைக்கும். இன்னொரு பையன் ரிஜெக்ட் பண்ண பொண்ணு தான் உங்களுக்கு பார்ட்னராக கிடைக்கும். ஸோ எந்த விதத்துலேயும் உன்னோட நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போன ஒருத்தரோட தான் திரும்பி போய் நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க. அந்த லைஃப்பில் மட்டும் இங்கே கிடைக்காத அனைத்தும் அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா?